ஸோ இதான் ரூல்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி அமிச்சிட்டேன். நிஃப்டி ரூல்ஸ் அமிச்சிட்டேன். நிஃப்டி வந்து மேக்ஸிமம் 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ், பேங்க் நிஃப்டி வந்து மேக்ஸிமம் 30 பாயிண்ட் ஸ்டாப் லாஸுங்க. நிஃப்டி வந்து 5லேருந்து நீங்கள் 7 இல்லை 10 பாயிண்ட்டில் புக் பண்ணிக்கலாம். பேங்க் நிஃப்டி 20லேருந்து 30 பாயிண்ட்டில் புக் பண்ணலாம். இது 22 இருக்கலாம், 25 இருக்கலாம், 30 கூட இருக்கலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கால் பாருங்கள், ஃப்ரைடே, அதாவது லாஸ்ட் ஃப்ரைடே, இந்த வீக்கோட ஃப்ரைடே அமைச்சிருக்கேன். 23,000 PE 170. ஸோ மார்க்கெட் 9:15க்கு ஓப்பன் ஆகுது. ஃபஸ்ட்டு கால் இந்த கால் தான் கொடுத்தேன். ஸோ 24th மார்ச் போய்க்கலாங்க. பிகாஸ் எக்ஸ்பைரி வந்து உங்கள் டேட் கொடுத்திங்கன்னா வரும். ஒரு டேட்டை நீங்கள் பார்த்துக்கலாம். 23,000 ஃபஸ்ட்டு மார்க்கெட் பாருங்கள், ஓப்பனிங் அப்போவே 170 நான் கொடுத்துருந்தேன். ஒரே நிமிஷத்தில் 170 to 190 வரைக்கும் போயிருக்கு. நமக்கு ஸ்டாப் லாஸ் எவ்வளோங்க? 160னா 170னா 160 ஸ்டாப் லாஸ், 175 ஆர் 177 ஆர் 180 தான் டார்கெட்டு. ஓப்பனிங் ஆரம்பித்து வித்தின் ஃபியூ செகண்ட்ஸில் உங்களுக்கு டார்கெட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் மறுபடியும் ஒரு என்ட்ரி ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு மறுபடியும் ஒரு என்ட்ரி கொடுத்துருக்கு. ஸோ நம்ம இங்கே வந்து உங்கள் டார்கெட் அடிச்சிருச்சு. இது ஒரு என்ட்ரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி 48,800. இப்போ 48,800 அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிள் உங்களுக்கு காமிச்சிட்றேன். 48,800 PE எவ்ரி வீக் வரும். June 5th, 12th, 19th, June 26க்கு பதிலாக லாஸ்ட்டு வந்து ஜூன் தான் காட்டும். அப்புறம் July 3, July 10, July 17, July 24, July 31 காட்டுது, ஜூலையும் காட்டும். ஸோ மந்தோட லாஸ்ட் தேர்ஸ்டே வந்து டேட்டா காட்டாது, ஜஸ்ட்டு மந்த் நேம் மட்டும்தான் காட்டும். இப்போ மே வந்து பேங்க் நிஃப்டி வந்து வெனஸ்டே எக்ஸ்பைரி. ஸோ கம்மிங் வீக்கு தான் உங்களுக்கு எக்ஸ்பைரி. மே வெனஸ்டே கம்மிங் வீக் தான் உங்களுக்கு எக்ஸ்பைரி. ஸோ 48,800 நான் சூஸ் பண்ணிட்டேன். எத்தனை மணிக்கு அந்த கால் கொடுத்தேன்? நான் 9:15 கொடுத்தேன், above 420. ஸோ இப்போ எத்தனை மணிக்கு அந்த கால் வருது பாருங்கள். கரெக்டாக நான் 9:15க்கே கொடுத்துட்டேன். சாரி, 9:15க்கு 420 கொடுத்துருக்கேன். மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகுது. கரெக்டாக இந்த இடத்துல ஓப்பன் ஆகுதுங்களா? ஸோ 420 வந்து நமக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகுது. ஓகேங்களா? மறுபடியும் மார்க்கெட் இறங்கிட்டு இது ஆக்சுவலாக நிஃப்டியில் வந்து உங்களுக்கு ஓப்பனிங்கில் அடிச்சிருச்சு, நீங்கள் பார்த்தாலே தெரியும். சரிங்களா? நிஃப்டி கொடுத்ததுக்கப்புறம் தான் அந்த 9:15க்கு 16க்கு நான் கொடுத்தேன். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்படியே வந்து மார்க்கெட் வந்து 420 எங்கே வருது? ஸ்லோ வருது பாருங்கள். 407 இன்னும் ட்ரிகர் ஆகலை. 420 எங்கே ஆகுது? கரெக்டாக இங்கே ட்ரிகர் ஆகுது. ஸோ 420 உங்கள் ஸ்டாப் லாஸ் எங்கேவா இருக்கும்? 30 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ். 390, 420, 35, 435, 431, 390 உங்கள் ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு மறுபடியும் ட்ரிகர் ஆகிட்டு மறுபடியும் மேலே போயிட்டு இருந்திருக்கான். மறுபடியும் இங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. என்ன ரீசன் நான் சொல்லிடுறேன். இங்கே டார்கெட் அடிச்சிருக்கும், நான் அது போட்டிருப்பேன். என்ன ரீசன்னா, சாரி, இந்த இடம் வந்து உங்கள் டார்கெட் கண்டிப்பாக அடிச்சிருக்கும், நான் போட்டிருப்பேன். என்ன ரீசன் நான் லைவில் பார்த்தேன். 444.80 ஆக்சுவலாக வந்து ஸ்பார்க்கில் போயிட்டு, ஸ்பார்க்குன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஜஸ்ட்டு போய் 447, 450 அடிச்சுட்டு மார்க்கெட் வந்து திரும்பி வரும். அது நீங்கள் ரொம்ப நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல 415 காட்டும். இதான் யூஸ் நடக்கும், ஸ்பார்க்குன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஜஸ்ட்டு ஃபியூ செகண்ட்ஸில் அடிச்சுட்டு வரும் ட்ரேடு. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா 49,000 PE 520. இதை நான் ட்ரிகர் இங்கே வந்து போட்டுக்கிறேன். 49,520 நான் ஒன்று போடுறேன். சேம் அதே. எத்தனை மணிக்கு கொடுத்துருக்கேன்? 9:16 கொடுத்துருக்கேன். எத்தனை மணி ட்ரிகர் ஆகும் பாருங்கள். நமக்கு கொடுக்குற காலுக்கும் ட்ரிகர் ஆகிறதுக்கும் கொஞ்சம் டைம் கண்டிப்பாக இருக்கும் ப்ரோ. ஓகேங்களா? ஸோ 9:15க்கு நான் கொடுத்தேன். 520 வந்து எங்கே ஆகுதுன்னு பாருங்கள். இங்கேயும் இந்த ஹை பார்த்துட்டே வாங்க. 520 ஆகலை. 490, 479, 505, 510 இங்கே ஆகுது. 527, 543, 520 எவ்வளோ உங்களுக்கு ஸ்டாப் லாஸு? 490. அப்போது இங்கே உங்களுக்கு ட்ரிகர் ஆகிட்டு 23 பாயிண்ட் 24 பாயிண்ட் கொடுத்துட்டான். சரிங்களா? உங்கள் டார்கெட் அடிச்சிருச்சு. அவ்வளோதான். இல்லை ப்ரோ நான் வந்து லேட்டாக வந்தேன் ப்ரோ, இந்த கால் நான் பார்க்கல ப்ரோ அப்படின்னா நீங்கள் மறுபடியும் ஆச்சுன்னா எடுங்க, இல்லைன்னா எடுக்காதீங்க. இப்போ அப்படியே கீழே வந்தீங்கன்னா 48,900 CE above 400, 48,900 CE. இப்போ மார்க்கெட் வந்து கீழேருந்து மேலே போகிறனால CE கொடுத்துருக்கேன். எத்தனை மணிக்கு கால் கொடுத்துருக்கேன்? 9:17.